Hello everyone, good evening. Hi. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாட்னியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாப்டரில் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு வெரி காம்ப்ளெக்ஸாக ஒரு திங்க் வந்து நம்ம பார்க்க வேணாம். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் பார்க்க போகிறோம். அது என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ஸ். ஓகேவா? குட் ஈவினிங் வரதன், குட் ஈவினிங். ஹாய் ஹாய் டார்க் பேபி எடிட்ஸ். ஹாய் ஜானகி. ஸோ எல்லாரும் டக்குன்னு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், டக்குன்னு நம்ம படித்து முடிக்க போகிறோம் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட யாரெல்லாம் உட்காந்து படிப்பாங்களோ எல்லாருக்குமே இந்த லிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. ஓகே? ஸோ அந்த லிங்க் ஷேர் பண்ணிட்டு வர அந்த ஒரு கேப்பில் ஒரு 2 minutesக்கு we'll just discuss about the portions that have been completed in your school. So எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் எவ்வளோ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? ஹாய் கோவே கிங்ஸ், ஹாய். How many chapters have been completed in your school? Hi Abhilash. Okay, botany-ல வந்து 12th chapter. Okay. Yes, what about others guys? Botany and zoology எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஜுவாலஜியில் 10th மட்டும் எடுக்கலை. செகண்ட் மிட்டர்முக்கு மட்டுமா போர்ஷன்? ஸோ செகண்ட் மிட்டர்முக்குன்னு இல்லைப்பா. ஸோ ஜென்ரலி எவ்வளோ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்குறேன். பாட்னி ஃபுல் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்காங்க அபிலாஷோட ஸ்கூலில். வாட் அபவுட் ஜுவாலஜிப்பா? பாட்னி 11th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகேப்பா. ஸோ ப்ராபப்ளி யூ வில் பி ஹேவிங் டில் 12th சாப்டர் மிட் டேர்ம் வச்சாங்க அப்படின்னா பாட்னி 12th சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ், ஸோ அதனால தான் மேக்ஸிமம் 12 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸில். அண்ட் ஜுவாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் 9th சாப்டர், 10th அண்ட் 11th. ஓகேவா? ஸோ பாட்னியில் 4 சாப்டர்ஸ் வரும், 9, 10, 11, 12. அண்ட் ஜுவாலஜியில் வந்து 3 சாப்டர்ஸ், 9, 10 அண்ட் 11 மட்டும் வரும். ஸோ உங்களோட மிட் டேர்ம் வந்து இதுதான் போர்ஷன். ஓகேவா? இப்போ இந்த சாப்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்னியில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். பிகாஸ் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ மினிமம் 5 மார்க்ஸ், மேக்ஸிமம் 9 மார்க்ஸ் வரைக்கும் இந்த ஒரு சாப்டர்ல இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க பாஸ்ட் 2 இயர்ஸ்ல. ஓகேவா? ஓகே அபிலாஷ், ஓகே. சூப்பர். ஜுவாலஜி 9 lessons completed. ஓகே. ஜுவாலஜி 11 lessons completed. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்ஸில் ஒரு மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். இன்னும் ஒரு 1 monthல உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ நவம்பரில்
ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ்ல. ஓகேவா, சாப்டர் 12 இன் பாட்னில டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன, வாட்டர் அண்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லையா. ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸ் மூவ் ஆகிறத டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவோம், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிறத டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ அந்த மாதிரி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரைட், பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? Yes, are you ready guys? If you are ready, fire symbol போடுங்க பார்க்கலாம் commentsல. யாருமே ரெடியா இல்லையா? soon ஒரு ஃபயர். Nice, dark baby is ready. What about others? Yes, okay pa. So என்னோட வீடியோ அண்ட் ஆடியோ எல்லாமே கிளியரா இருக்கு இல்லையா? So start பண்ணலாம். Am I right? ஓகே. ஸோ இப்போ டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிறது என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர். Translocation in the sense food particles move ஆகிறதா translocation. ஓகேவா, ஸோ ஒரு பிளான்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிறதா நம்ம டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிளான்ட்ஸ்க்கு ஃபுட் என்னவா இருக்கும், நம்ம சாப்பிட்றோம் ரைஸ், கிரேவி, ரசம், பொரியல், கர்டு, நிறைய விஷயம் சாப்பிட்றோம் இல்லையா. ஆனா பிளான்ட்ஸுக்கு எது வந்து ஃபுட்டா இருக்கும்? எஸ், ஃபுட் ஃபார் தி பிளான்ட்ஸ் இஸ் குளுக்கோஸ். ஃபோட்டோசிந்தசிஸோட லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல யூ வில் ஹாவ் குளுக்கோஸ் இல்லையா. ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ஸ்டார்ச். ஸோ பிளான்ட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்க ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டார்ச் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகே, ஸ்டோரேஜ் பர்பஸ்ல இருக்கும் போது இப்போ அதே ஃபுட் பார்ட்டிக்கல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் அப்போ ஸ்டார்ச் இஸ் கன்வெர்ட்டட் டு சிம்பிள் சுகர். ஓகேவா, மூவ்மெண்ட் அப்போ இட் இஸ் கன்வெர்ட்டட் டு சிம்பிள் சுகர். சிம்பிள் சுகர் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி சுக்ரோஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிதான் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும், விச் இஸ் கால்ட் ஆஸ் டிரான்ஸ்லொகேஷன். ஓகேவா, ஆக்சுவலி இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நிறைய கொஷின்ஸ் வந்து கண்டெயின் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த செஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா கம்ப்ளீட்டா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன மூமெண்ட்ல எல்லாம் என்னென்ன டைரக்ஷன்ல எல்லாம் போகுது, என்னென்ன தியரிஸ் இது ரிலேட்டடா வந்திருக்கு, ஃப்ளோயம் லோடிங், ஃப்ளோயம் அன்லோடிங் எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுல நிறைய கொஷின்ஸ் வந்து ஆக்சுவலி உள்ள இருக்கு. ஓகேவா, பட் ஒரு என்டையர் ப்ராசஸையுமே நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு 1 hourல எப்படி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் பிளான்ட்ல மூவ் ஆகுது அப்படிங்கறத ஃபுல்லாவே தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா, இப்போ ஸோ இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? ஓகே, ஸோ ஃப்ரம் பிளேஸ் ஏல இருந்து பிளேஸ் பிக்கு போகுது. ஓகேவா, அப்ப ஏ அப்படிங்கிற பிளேஸ் என்னவா இருக்கும், ஒரு ஃபுட் பார்ட்டிகல் உருவாகிற இடம் தான் பிளேஸ் ஏ. ஸோ எந்த இடத்துல உருவாகுது, லீவ்ஸ்ல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது இல்லையா. போட்டோசிந்தசிஸோட லாஸ்ட்ல தான் நம்மளுக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கிடைக்குது. அப்போ போட்டோசிந்தசிஸ் எங்க தான் நடக்கும்? ஸோ அப்படியே 9th லெசனுக்கு ரீவைண்ட் பண்ணி போங்க பார்க்கலாம். ஸோ போட்டோசிந்தசிஸ் லீஃப்ல எங்க நடக்கும்? எனி ஐடியா?
in leaf photosynthesis occur in ஆன்சர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீசோஃபில் செல்ஸ். ஸோ லீவ்ஸில் யூ வில் பி ஹேவிங் அப்பர் எபிடர்மஸ் அண்ட் லோவர் எபிடர்மஸ். இந்த ரெண்டு எபிடர்மஸ்க்கும் நடுவில் மிடில் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த மிடில் லேயர் ஆஃப் செல்ஸ் தான் மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸில் தான் வி ஹேவ் ஹை நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? அதனால இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கும். ஸோ மீசோஃபில் செல்ஸில் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய கான்சென்ட்ரேஷனில் இங்கே தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. So mesophyll cells இருந்து it goes to either root or stem or bud. ஓகேவா? ஸோ mesophyll cells வந்து ஒரு அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது ஃபுட் பார்ட்டிகல்ஸோடது. அண்ட் இங்கேருந்து ரூட் ஸ்டெம் அண்ட் பட்ஸ்க்கு எல்லாமே ஃபுட் வந்து அப்படியே டிரான்ஸ்லொகேட் ஆகுது. இதை தான் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஆர்கானிக் சொல்யூட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் சொல்யூட்ஸை வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ்னு அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ரிங்கிங் ஆர் கர்லிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு. இப்போ ரிங்கிங் ஆர் கர்லிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஜஸ்ட் ஜைலமை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். தட் இஸ் கால்ட் அஸ் ரிங்கிங் ஆர் கர்லிங் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பிளான்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ல ஜைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும், பித்து, பெரிசைக்கிள் இது எல்லாமே இருக்கும். அண்ட் வெளியே வர வர உங்களுக்கு கார்டெக்ஸ் இருக்கும், பார்க் இருக்கும் இல்லையா? ஸோ உட்டி ஸ்டெம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு மரப்பட்டை எல்லாமே இருக்கும் இல்லையா? இப்போ ஹைபிஸ்கஸோட ஸ்டெம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் சம்வாட் உட்டி, நாட் வெரி உட்டி. அதே நீம் ட்ரீ எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே உட்டியான ஒரு ஸ்டெம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெம்ல சென்டர்ல உங்களுக்கு ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுல ஜைலமை மட்டும் விட்டுட்டு ஃப்ளோயம், எண்டோடர்மஸ், கார்டெக்ஸ், பார்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதுதான் ரிங்கிங் ஆர் கர்லிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இங்க என்னதான் நம்ம பண்ண போறோம்? we are going to remove phylum, bark, கார்டெக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்ல ஜைலம் மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ வாட்டர் எப்படி கண்டக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ரிங்கிங் ஆர் கர்லிங் எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எப்படி கண்டக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஷியோர் டார்க் பேபி எடிட்ஸ் கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு 10th லெசனில் எந்த கான்செப்ட் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் லைவ் அதில் போயிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜைலமை மட்டும் விட்டு மற்ற எல்லாம் கட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ அந்த பிளான்ட்டை வந்து நம்ம நார்மலான ஒரு என்வாயன்மெண்ட்ல வச்சிருக்கோம். வாட்டர் இருக்கு, ஜைலம் அந்த பிளான்ட்ல இன்னுமே இருக்கு. ஓகேவா? அந்த பார்க்கை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், பார்க், கார்டெக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நவ் வாட் ஹேப்பன்ஸ்? ஜைலம் இருக்கு, அதனால வாட்டர் வில் பி அப்டேக்கன். ஓகேவா? ஆனா ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும்? ஸோ இப்படி இருந்த ஸ்டெம் இந்த மாதிரி ஸ்வெல் ஆயிரும். Why? Because xylem is there. எல்லா வாட்டரும் xylem absorb பண்ணிட்டு leaves and buds எல்லாமே டாப் பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ்க்கு கொண்டு போய் ரீச் ஆயிடுச்சு. ஆனா ஃப்ளோயம் வந்து கட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த போர்ஷன்ல ஃப்ளோயம் இல்லை, ஃப்ளோயம் இஸ் மிஸ்ஸிங். ஆனா மேலேயும் இருக்கு, கீழேயும் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? லீவ்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கும், ஃபுட் இஸ் பீங் ப்ரிப்பேர்ட். ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி ஃபுட் it is getting translocated from one place to other. அப்போ நம்மளுக்கு வந்து ரூட்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் நடக்காது, ஸ்டெம்ல போட்டோசிந்தசிஸ் நடக்காது, ரைட்? ஸோ அப்போ லீவ்ஸ்ல இருந்து ஸ்டெம் அண்ட் ரூட்டுக்கு வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டவுன்வர்ட்ஸ்ல டிராவல் ஆகும். ஆனா ஃப்ளோயமை நம்ம இங்க கட் பண்ணி எடுத்துட்டோம்.
அப்ப என்ன ஆகும், எல்லா ஃபுட் பார்ட்டிகல்ஸும் இங்க வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால அந்த இடத்துல அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப ஸ்வாலன் டிஷ்யூவா இருக்கு. ஓகேவா? இப்போ ஆஃப்டர் ஃபியூ டேஸ் என்ன ஆகும், இந்த ஃபுட் பார்ட்டிக்கல் கீழே போக முடியாது. பிகாஸ் தேர் இஸ் அ டிஸ்கண்டினியூஷன் ஹியர் பிகாஸ் ஆஃப் நோ ஃப்ளோயம். அப்ப என்ன ஆகும், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ரூட்டுக்கு போகல அப்படின்னா ரூட் இஸ் பிரசன்ட் ஹியர், ரூட் வில் டை இல்லையா? ஸோ நம்மளுக்கே ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு 10 days ஆர் மேக்ஸிமம் ஒரு 1 month தாக்கு பிடிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு எனர்ஜி இருக்காது, வீல் டை. அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்க்கு, பிளான்ட்டோட ரூட்டுக்கு ஃபுட்டு கிடைக்கல, ஸோ ரூட் வில் டை ஆஃப்டர் ஃபியூ டேஸ். இப்போ ரூட் இறந்து போயிடுச்சு அப்படின்னா ரூட் வில் நாட் அப்டேக் வாட்டர். ஓகே, அப்போ டாப் ஆஃப் தி பிளான்ட்டும் வந்து இறந்து போயிடும், வாட்டர் இருக்காது. ஃபுட் இருக்கும், வாட்டர் இருக்காது டாப்ல. கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இருக்கும், ஆனால் ஃபுட்டோட அவைலபிலிட்டி இல்லை. Okay, so first root will die and after few days top portion of the plant will also die. இதுதான் ringing or girdling experiment. இதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்ணாங்க, xylem is conducting only the water. இப்போ phloem நம்ம கட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டிரான்ஸ்லோகேட்டே ஆகல. ஸோ phloem is responsible for the food conduction அப்படிங்கறத சொன்னாங்க. ஓகேவா? எஸ், மை நேம் இஸ் ஆஷா பா. மை நேம் இஸ் ஆஷா. ஷியோரா போடலாம் டார்க் பேபி எடிட்ஸ், பட் கண்டிப்பா வந்து அந்த லெசன்ல என்ன டாபிக் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. எஸ், டிஸார்டர் ஆஃப் மஸ்குலர் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், வெரி குட். ஓகே, அதை வந்து நம்ம பண்ணிடலாம். வாட் அபவுட் தி 10th லெசன், அதோட டாபிக்கும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. எதை வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? So this is about the ringing or girdling experiment. இது புரிஞ்சுதா? Understood? ஓகேப்பா, ஆல்ரைட். ஸோ இப்போ டிரான்ஸ்லொகேஷன் தான் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எந்த டைரக்ஷன்ல டிரான்ஸ்லொகேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வி ஹாவ் 3 types ஆஃப் டைரக்ஷன். ஒன்று வந்து டவுன்வர்ட்ஸ், இன்னொன்று அப்வர்ட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ரேடியல் டைரக்ஷன். இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா என்ன, லீஃப்ல ஃபுட் இஸ் கெட்டிங் ப்ரொடியூஸ்ட் இல்லையா? அப்போ அது வந்து ரூட்ஸுக்கும் ஸ்டெம்முக்கும் டவுன்வர்ட்ஸ்ல டிராவல் பண்ணுறது தான் டவுன்வர்ட் டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, லீஃப்ல இருந்து ஸ்டெம் ஆர் ரூட்ஸுக்கு டிராவல் பண்றதுதான் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா என்ன, அதே லீஃப் தான் வந்து நம்மளுக்கு இங்கேயும் ஃபுட்டை ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ ஃப்ரம் தி லீஃப் the food will travel towards the bud. Okay, growing bud வந்து tip of the plantல இருக்கலாம். Okay, so இந்த middle இருக்க leafல இருந்து the food will translocate in the upward direction. So இந்த bud இருக்கலாம், flowers இருக்கலாம், or fruits இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துக்கு டிரான்ஸ்லோகேட் ஆகிட்டு எதர் இட் இஸ் கெட்டிங் யூஸ்ட், எனர்ஜி ஃபுல்லாகவே யூஸ் ஆகிடும், இல்லைனா இட் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட். ஓகேவா? ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அப்வர்ட் டைரக்ஷன். நெக்ஸ்ட் ரேடியல் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆஃப் பித்ல இருந்து கார்டெக்ஸ்க்கு வரும், கார்டெக்ஸ்ல இருந்து எபிடர்மஸ் வரும். So this is the radial direction. ஓகேவா? இப்போ செல்ஸ் ஆஃப் பித் இங்க இருக்கும். பித் அப்படிங்கிறது வந்து சென்டர்ல இருக்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இல்லையா? So consider the inner circle as pith. So இதுல இருந்து the food particle will move towards outside. So இது வந்து cortex. ஓகேவா? And again cortexல இருந்து endodermisக்கு வெளியே போகும். So this is the radial movement from the center part towards the outside. சுத்தியும் வெளியே வருது, radial movement. ஓகேவா? Understood? Yes, எல்லா important questions-உம் வந்து already video post பண்ணிருக்கோம். You please do check it. ஓகேவா? Have you understood this?
டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லோகேஷன் புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ இப்போ டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லோகேஷன் முடிச்சாச்சு. சோர்ஸ் அண்ட் சிங்க்னா என்னன்னு பார்க்கலாம். சோர்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் அந்த இடத்துல நிறைய கொட்டி கிடக்கு, அங்கிருந்து நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் சோர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபுட் எங்கே தான் இருக்கும்? ஃபுட்டு நம்மளுக்கு லீவ்ஸ்ல தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா லீஃப்ல தான் மீசோஃபில் செல்ஸ் இருக்கு. மீசோஃபில் செல்ஸ்ல தான் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் ஹேப்பனிங். அப்போ சோர்ஸ் இங்கே என்னப்பா? வாட் இஸ் தி சோர்ஸ் ஹியர்? Everyone, what is the source here? Hi Arun. Source என்னப்பா இந்த இடத்துல? So here the source is mesophyll cells. Am I right? Yes. Leaf no சொல்லக்கூடாது. லீஃப்ல இன்னுமே ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா வருது? ஸோ ஆக்சுவலி மீசோஃபில் செல்ஸ் தான் இங்கே சோர்ஸா இருக்கு. ஓகே. ஸோ சிங்க் வந்து என்னவா இருக்கும்? மீசோஃபில் செல்ஸ்ல இருந்து தான் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்லோகேட் ஆகுது. ஸோ எந்த இடத்துக்கு அது போய் ரிசீவ் ஆகுதோ தட் இஸ் கால்ட் அஸ் சிங்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம் ஆர் ரூட். ஸோ இதை தான் வந்து சிங்க்னு சொல்லுவோம். இப்போ இன்னுமே நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸோ தேர் ஆர் 2 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்களும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே இன்னைக்கு. அப்போ அவங்க கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சாக்லேட்ஸ் வந்து நிறைய இருக்கு, அந்த இடம் தான் சோர்ஸ். அப்போ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சோர்ஸ். அதே மாதிரி தான் இந்த இடத்துல த ஏரியா வேர் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி மச் கான்சென்ட்ரேட்டட், அதை வந்து நம்ம சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சாக்லேட்ஸ் வேணும், பார்த்த அப்புறமா டெம்ட் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு சாக்லேட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கூட ஒன்று கூட அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நம்ம வந்து சிங்க். ஓகேவா? வி ஆர் இன் தி ரிசீவிங் எண்ட். நம்ம வந்து ஜஸ்ட் வாங்கிக்கிறோம். அப்போ அவங்க சோர்ஸ், நம்ம சிங்க். அதே மாதிரி தான் பிளான்ஸ்லையும் மீசோஃபில் செல்ஸ்ல அதிகமாக ஃபுட் இருக்கு. ஸோ இட் இஸ் சோர்ஸ். ஸ்டெம் அண்ட் ரூட்ல எல்லாமே ஃபுட்டு வந்து அதிகமாக இல்லை, இதுக்கு தேவைப்படுது. தே ஆர் இன் தி ரிசீவிங் எண்ட். ஸோ இதை வந்து சிங்க்னு சொல்லுவோம். ஓகேவா? ரூட், ஸ்டெம், டியூபர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள். ஃப்ரூட்ஸ் கூட நம்மளுக்கு சிங்கா இருக்கும். டெவலப்பிங் ஃப்ரூட்ஸ், immature leaf, all these are the sink. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரிசீவிங் எண்ட்ல இருக்கு. மீசோஃபில்ல இருந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸை எடுத்துக்குது. கிளியரா? சோர்ஸ் அண்ட் சிங்க் கிளியரா? இப்போ இதை வந்து இன்னுமே தெளிவா புரியற மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. சோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ மீசோஃபில் செல். ஓகேவா? ஸோ இந்த மீசோஃபில் செல்ல ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, பட் மூமெண்ட் அப்போ இட் இஸ் கன்வெர்டட் டு சுக்ரோஸ். ஓகேவா? சுக்ரோஸ் தான் வந்து இட் இஸ் அ சிம்பிள் சுகர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ச் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு சுக்ரோஸ் அண்ட் இந்த சுக்ரோஸ் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸ்க்கு பக்கத்துல கம்பேனியன் செல்ஸ் இருக்கு அண்ட் இந்த கம்பேனியன் செல்ஸோட அட்டாச்சா வந்து ஃப்ளோயம் சீட் டியூப்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கும் பக்கத்துல ஜைலம் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்பவுமே ஃபுட் பார்ட்டிகல் இண்டிபெண்டா மூவ் ஆகாது. இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி சால்வெண்ட் விச் இஸ் வாட்டர். இது கூட மிக்ஸ் ஆகி மட்டும்தான் ஒரு ஃபுட் பார்ட்டிகல் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ அதனாலதான் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை சொல்யூட் அப்படின்னு சொல்றோம் அண்ட் ஜைலம்ல கண்டக்ட் ஆகிற அந்த வாட்டரை சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ தே வில் போத் மிக்ஸ் வித் ஈச் அதர், தென் இட் வில் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் அண்ட் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஜைலம்குள்ள திரும்பவும் அந்த சால்வெண்ட் உள்ள போயிடும். ஓகேவா? ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துடும், ஜைலம்குள்ள வாட்டர் தனியா பிரிஞ்சு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவு
a food particle is getting translocated from one place to the other. Okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா mesophyll cellsல வந்து starch இருக்கு, it is getting converted to sucrose. Sucrose வந்து companion cells வருது, from the companion cell it is getting into the phloem sieve tube. இதுல you have to remember one thing, companion cellல தான் நம்மளுக்கு nucleus இருக்கு, phloem sieve tubesல nucleus இல்ல. You would have studied this in your 9th chapter இல்லையா, xylem and phloem elements பத்தி படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. sieve elements, that is sieve tube, sieve plates எல்லாமே வந்து nucleus கிடையாது. அப்போ companion cells ஓட nucleus தான் வந்து இதோட nucleus ஆவும் act ஆயிட்டு இருக்கும். ஓகேவா, so companion cellsல இருந்து phloem sieve tube வருது. so it is coming like this. ஓகேவா, food particle உள்ள enter ஆயாச்சு. so உள்ள enter ஆனோடனே food particle மட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது இல்லையா. so what happens here is xylem வந்து adjacent ஆ இருக்கு, இதுல வந்து water conduction நடந்துட்டு இருக்கு. so some water will enter into the phloem. அப்போ solute, which is the food, and solvent, which is the water, will mix with each other. so in the top position ல இருந்து it is coming towards the down. so either root க்குன்னு வெச்சுக்கோங்களேன். so root is the sink here. ஓகேவா, so root க்கு வந்து reach ஆகுது. so once it is reaching the root, now what happens, and the food தனியாவும் water தனியாவும் பிரிஞ்சிருது. so water is again entering into the xylem, food is entering into the companion cell, and companion cell ல இருந்து root cells க்கு போகுது, which is the sink. sinking a root cell. understood? source ல இருந்து sink க்கு எப்படி food translocate ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா? so இது வந்து எல்லாமே உங்களுக்கு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் 9th சாப்டர்லயே உங்களுக்கு xylemோட காம்போனன்ட்ஸ், phloemோட காம்போனன்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. so அது புரியும் போது இது இன்னுமே ஈஸியா புரியும். ஓகேவா, எஸ். இப்போ phloem loading அப்படின்னா என்ன? இப்போ consider you are shifting your house. okay, you are moving from one place to the other. so இந்த மாதிரி மூவ் ஆகும்போது நம்மளோட பீரோ இருக்கும் இல்லையா, பெட் இருக்கும், அண்ட் நம்மளோட நிறைய திங்ஸ் இருக்கும், புக்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு ட்ரக்ல லோட் பண்ணுவோம். so that it is carrying from one place to the other. நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா பழைய வீட்டுல இருந்து கேரி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போறோம். ஓகேவா, அப்ப அந்த லோட் பண்றோம் இல்லையா, அதுதான் phloem loading. ஒரு ட்ரக்ல எல்லா திங்ஸையும் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம், that is called as loading. இப்போ பிளான்ட்ஸ்ல அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். photosynthase அப்படிங்கிறது என்னன்னா, photosynthesisக்கு அப்புறமா நம்மளுக்கு வர ஃபுட் ப்ராடக்ட் தான் வந்து photosynthase. ஓகே, ஸோ இந்த ஃபுட் ப்ராடக்ட் மூவ் ஆகுது mesophyll செல்ஸ்ல இருந்து phloem sieve elementsக்கு. ஓகேவா, ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டை தான் நம்ம வந்து phloem loading அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, phloemல வந்து இது எல்லாமே சேர்ந்து அக்யூமுலேட் ஆகுது இல்லையா, அதுதான் phloem loading. ஓகே, ஸோ இதுல வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா sieve tube. இது வந்து சுக்ரோஸ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும், ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆயிருக்கு, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு சுக்ரோஸ், அண்ட் இந்த சுக்ரோஸ் தான் வந்து sieve tube எலமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஆனா குளோரோபிளாஸ்ட்ல வந்து போட்டோசிந்தேட், அதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டார்ச்சாவோ இல்ல ட்ரையோஸ் பாஸ்பேட்டாவோ இருக்கு, இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு சுக்ரோஸ். ஓகேவா, அண்ட் இங்கிருந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி நியர்பை எலமெண்ட்ஸ். ஸோ mesophyll செல்ஸ்ல இருந்து நியர்பை எலமெண்ட்ஸ் which is the companion cells வந்து companion cellsல இருந்து sieve elementsக்கு வருது. ஸோ இதெல்லாம் பக்கத்துல இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம பக்கத்துல தான் இருக்கான், நம்ம ரொம்ப சத்தமா பேச மாட்டோம் இல்லையா, ரொம்ப மெதுவா தான் பேசுவோம். ஸோ அது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட், மெதுவா பேசினாலே போதும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் அங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா, இப்போ sieve டியூப்ல இருந்து மேல டாப் ஆஃப் தி பிளான்ட்ல இருந்து கீழே ரூட்டுக்கு வரணும். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து லாங்கரா இருக்கு. ஸோ அது ட்ரீயோ இல்லை பிளான்ட்டோ எவ்வளோ ஹைட்ல அந்த பிளான்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் மே டிஃபர். ஸோ இட் இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் தி sieve tube to the sink. Clear? So these are the 3 stages of phloem loading. இப்போ phloem unloading. இப்போ நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு, அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து இறக்கி வைப்போம் இல்லையா, தட் இஸ் அன்லோடிங். ஸோ இப்போ சிங்க் வந்தாச்சு, சிங்க் வந்துட்டு எப்படி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள என்டர் ஆகுது, அன்லோட் ஆகுது phloemல இருந்து, அதுதான் phloem unloading. இப்போ sieve elementsல இருந்து
சுக்ரோஸ் சிங்க் ஆர்கன்ஸ்க்கு போகுது. ஸோ அது என்னென்ன ஆர்கன்ஸாக இருக்கலாம்? ரூட்டாக இருக்கலாம், டியூபர்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃப்ளோயம் அன்லோடிங்லேயும் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவ் எலிமெண்ட் அன்லோடிங். ஃபர்ஸ்ட் சீவ் எலிமெண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க செல்லுக்கு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நெக்ஸ்ட் சுக்ரோஸ் லீவ் ஆகிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க எலிமெண்ட்ல இருந்து இன்னும் சிங்க் செல்ஸ்குள்ள வரணும். இது ரூட் செல்ஸோ இல்லை ஃப்ரூட் செல்ஸோ இல்லை பட் செல்ஸோ அதுக்குள்ள வரணும். ஸோ இது வந்து பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சுக்ரோஸ் இன் டு தி சிங்க் செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் மெட்டபாலிசம். இப்போ சிங்க்குக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறமா அது சிங்கோட பாடு, அது யூஸ் பண்ணிக்குமோ இல்லை சும்மா வச்சிருக்குமோ, அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிங்க். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் மெட்டபாலிசம். தி ஃபைனல் ஸ்டெப் when the sugars are stored or metabolized in the sink cells. ஓகேவா? இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட சாக்லேட் கொடுத்துட்டாங்க, நீங்க அதை அப்பவே சாப்பிடுவீங்களா இல்லை வச்சு சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சிருக்கலாம். நான் நைட் சாப்பிட்டுக்கிறேன், நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன், ஓகே, அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிங்க் செல்ஸ். கிளியராப்பா? ஃப்ளோயம் லோடிங் அண்ட் ஃப்ளோயம் அன்லோடிங் புரிஞ்சிருச்சா? அண்டர்ஸ்டுட் எவ்ரிவன்? ஓகே கீர்த்தனா. எஸ், ஓகே வருதன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்லொகேஷனோட மெக்கானிசம் பேஸ் பண்ணி என்னென்ன ஹைப்போதசிஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்போதசிஸ் இஸ் நத்திங் பட் அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுவாங்க. இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு சயின்டிஸ்டும் அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ரூவ் பண்றதை வச்சுதான் நம்ம வந்து உண்மையாவே அதுதான் நடக்குதா இல்லை இது ஜஸ்ட் அவங்களோட ஒப்பீனியன் தானா அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நிஜமாவே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே இதுதான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் ஹைப்போதசிஸ், இட் இஸ் ஜஸ்ட் ஒப்பீனியன் ஆஃப் தி சயின்டிஸ்ட். ஓகேவா? இப்போ டிஃப்யூஷன் ஹைப்போதசிஸ் அப்படின்னா என்ன? யூ மோஸ்ட் வெல்கம் குட்டி பானை சமையல். எஸ். ஸோ டிஃப்யூஷன் ஹைப்போதசிஸ், டிஃப்யூஷன் அப்படின்னா என்னப்பா? எந்த ஒரு பார்ட்டிகல்ஸா இருக்கட்டும் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். அதுதான் டிஃப்யூஷன் ஹைப்போதசிஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் டிஃப்யூஷன் ஹைப்போதசிஸ். ஓகே, translocation of food from higher concentration to lower concentration. Diffusion அப்படிங்கிறது movement of particles from higher concentration to lower concentration. So இதே மாதிரி தான் வந்து food particlesம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் diffusion hypothesis. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் அ சிம்பிள் ப்ராசஸ். ஸோ டிஃப்யூஷன் இஸ் அ சிம்பிள் ப்ராசஸ். இதுக்கு வந்து எனர்ஜி பெருசாக தேவைப்படாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, பட் இந்த சிம்பிள் ப்ராசஸான டிஃப்யூஷனோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகே, ஆனால் ஃபுட் பார்ட்டிகல்ஸோட மூவ் ஆகிற ஸ்பீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ டிஃப்யூஷன் ஸ்பீட் கம்மியாக இருக்கு, ஆக்சுவலி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுற ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனை வச்சு இவங்க ப்ரூவ் பண்ணாத ரீசன்னால டிஃப்யூஷன் ஹைப்போதசிஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எதனால ரிஜெக்ட் பண்ணாங்க? Speed of translocation is higher than diffusion. So diffusion is actually a passive process இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் மூமெண்ட் வந்து இருக்கும்.
ஆனா டிரான்ஸ்லோகேஷன் வந்து இட் இஸ் யூசிங் சம் எனர்ஜி அப்படிங்கறத லாஸ்டா கண்டுபிடிச்சாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அது ஃபாஸ்டா மூவ் ஆச்சு அப்படிங்கறத மட்டும் சொன்னாங்க. அதனால டிஃப்யூஷன் ஹைபோதசிஸ் வாஸ் ரிஜெக்டட். நெக்ஸ்ட் ஆக்டிவேட்டட் டிஃப்யூஷன் தியரி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பார்ட்டிகல்ஸை ஆக்டிவேட் பண்றோம். ஸோ என்னென்ன பார்ட்டிகல்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம்? ஸோ இட் இஸ் ஆக்சுவலி செட் பை மேசன் அண்ட் மாஸ்கல் in the year 1936. ஓகே, ஸோ இதில் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெண்டு பார்ட்டிகல்ஸை எதர் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ the one is we can activate diffusing molecule. ஸோ எந்த ஃபுட் பார்ட்டிகல் டிஃப்யூஷன் மூலியமா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுதோ அந்த மாலிக்யூலை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரெடியூஸ் புரோட்டோபிளாஸ்மிக் ரிட்டென்ஷன். புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்னப்பா? லிவிங் பார்ட் ஆஃப் தி செல் இல்லையா? புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது லிவிங் பார்ட் ஆஃப் தி செல். ஸோ இந்த லிவிங் பார்ட்ல ஒரு ரிட்டென்ஷன் யூஸ்வலாக இருக்கும். எல்லா மாலிக்யூல்ஸுமே இது அலோவ் பண்ணாது. ஸோ அந்த ஒரு பேரியரை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் இல்லை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மாலிக்யூல்ஸ் உள்ள வந்துடலாம் இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய பெரிய கிங்ஸ் எல்லாம் இருக்க அரண்மனையில் நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பேரியர்ஸ். அதுதான் புரோட்டோபிளாஸ்மிக் ரிட்டென்ஷன். ஒரு செல்குள்ள மாலிக்யூல்ஸை அலோவ் பண்ண விடாம தடுக்குது. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஈஸியா மாலிக்யூல்ஸ் உள்ள வந்துடும். ஸோ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம அடிச்சு போட்டுட்டோம் இல்லை கொண்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்ம அரண்மனைக்குள்ள போயிடலாம். சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகேவா? ஸோ எய்தர் நம்ம வந்து அந்த மாலிக்யூல்ஸோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா புரோட்டோபிளாஸ்மிக் ரிட்டென்ஷனை கம்மி பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு டிஃப்யூஷன் இனிமேல் சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆக்டிவேட்டட் டிஃப்யூஷன் தியரி. அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரோ ஆஸ்மோட்டிக் தியரி அப்படிங்கிறது கொடுத்தது ஃபென்சன் அண்ட் ஸ்பானர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர். ஓகேவா? ஸோ இந்த ஃபென்சன் அண்ட் ஸ்பானர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூஸ்வலி தேர் வில் பி சம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஆக்சுவலி நவ் வி ஹாவ் டு டீல் வித் சம் பிசிக்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னப்பா? ஒரு யூனிட் சார்ஜை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். அதுதான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். நம்மளுக்கு அங்க எவ்வளோ ஒர்க் நடக்குது ஃபார் மூவிங் ஒன் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ரம் ஒன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு த சம் பாயிண்ட். அங்க என்ன ஒர்க் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்பவுமே ஒரு சீவ் பிளேட்டை சுற்றியும் இருக்கும். ரைட்? ஸோ இந்த சீவ் பிளேட்டை சுற்றியும் ஒரு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி சொன்னதுன்னா இந்த எலக்ட்ரோ ஆஸ்மோட்டிக் தியரி. அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்றது தான் எலக்ட்ரோ ஆஸ்மோட்டிக் தியரி. பட் இந்த இடத்துல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸை இந்த எலக்ட்ரோ ஆஸ்மோட்டிக் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ தட் இஸ் தி டிராபேக். அதனால இந்த எலக்ட்ரோ ஆஸ்மோட்டிக் தியரி வாஸ் நாட் அக்செப்டட் பை பீப்புள். நாட் ட்ரூன்னு சொல்ல வேணாம், ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லலாம். ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் சம் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா நம்மளுக்கு இருக்க 3 தியரி. லாஸ்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரி என்ன அப்படின்னா, மன்ச் மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ். ஹலோ தீபக், ஹாய். ஸோ மன்ச் மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான தியரிப்பா. இது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும். அண்ட் பேசிக்கான ஒரு நாலேஜ், ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னா என்ன, ஹைப்போடானிக் சொல்யூஷன்னா என்ன. இப்போ 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் 1 kg ஆஃப் சுகர் போட்டால் அது ஹைப்பர்டானிக், ஏன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சுகரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதே 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் 100 கிராம் ஆஃப் சுகர் போடுறோம் அப்படின்னா சுகரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். இட் இஸ் ஹைப்போடோனிக். ஹைப்போ அப்படின்னா கம்மி, சுகரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கு. ஸோ இது ஒன்று நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் விச் இஸ் கான்சன்ட்ரேஷன். லெட் மீ ரைட் இட் டவுன். ஸோ வாட் எவர் சுகரோ இல்லை சால்ட்டோ, சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் hypertonic solution. And in the same way, if the concentration of solute is lower, it is called as hypotonic solution. Clear? இப்போ இந்த ஹைப்பர்டானிக்கா இருக்குன்னு வைங்களேன். So if the solution is hypertonic, what will it do? So இங்க வந்து சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கு, which means சுகரோ இல்லை சால்ட்டோ என்ன வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோமோ அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணும், சரௌண்டிங் செல்ஸ்ல இருந்து வாட்டரை அப்சார்ப் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா அந்த சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும், ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ வாட்டர் இங்கே கம்மியாக இருக்கு இல்லையா, அப்போ பக்கத்து செல்ஸ் கிட்ட இருந்து இட் ட்ராஸ் தி வாட்டர். ஸோ ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் ஆல்வேஸ் ஹேவ் தி கெப்பாசிட்டி டு ட்ரா வாட்டர் ஃப்ரம் தி நியர்பை சொல்யூஷன். ஓகேவா? இப்போ ஹைப்போடோனிக்கா இருக்கு, விச் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. சுகரோ இல்லை சால்ட்டோ அதோட கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணும், எக்ஸஸா இருக்க வாட்டரை வெளியே அனுப்ப பார்க்கும். ஓகேவா? ஹைப்போடோனிக் சொல்யூஷன் ஆல்வேஸ் releases water outside of the cell. கிளியரா? ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியா அந்த மஞ்ச்மாஸ் ஃப்ளோ ஹைப்போதசிஸ் படிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஏபி அப்படின்னு சொல்லி 2 இடம் இருக்கு. ஓகேவா? நோ, திஸ் இஸ் நாட் ஒன் ஷாட் தீபக். ஸோ நம்ம வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எப்படி பிளான்ட்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத டோட்டலா படிக்க போறோம். ஓகேவா? இட் இஸ் நாட் ஒன் ஷாட். ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 லொக்கேஷன் இருக்கு. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்டிங் டியூப் இருக்கு. ஸோ இந்த ஏல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் ப்ளூவா இருக்கா, விச் மீன்ஸ் சுகரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ இட் இஸ் ஹைப்பர்டானிக். அண்ட் பில பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேல் ப்ளூவா இருக்கு இல்லையா, ஸோ விச் மீன்ஸ் ஹியர் ஹைப்போடானிக், டைல்யூட்டாக தான் இருக்கு. ஸோ ஹைப்போடானிக். ஸோ இப்போ ஹைப்பர்டானிக் அப்படின்னா என்ன பண்ணும், சுகர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு, வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கு. So it will draw water from the nearby cells. So arrow mark உள்ள பார்த்து இருக்கு இல்லையா, so it will draw water. Hypotonic என்ன பண்ணும், so arrow mark வெளியே இருக்கு பாருங்க. So here the salt or sugar solution ஓட concentration வந்து கம்மியா இருக்கு, water ஓட concentration அதிகமா இருக்கு. So it will try to give off the water outside. Okay வா? So it will release the water outside. So this is the basic phenomenon. So இந்த மாதிரி நடக்கும்போது T tubeல அந்த connecting tubeல what is happening is Aல இருந்து concentration of sugar அதிகமா இருக்கிறதுனால the movement of particle is traveling towards the B. ஏன்னா Bல கம்மியா இருக்கு, Aல அதிகமா இருக்கு.
ஸோ மோர் ஆர் லைக் இட் இஸ் லைக் அ டிஃப்யூஷன், ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. ஸோ இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷனும் வந்து ஐசோடோனிக்கா மாறுற வரைக்கும், விச் மீன்ஸ் ஏலையும் சரி பிலையும் சரி கான்சன்ட்ரேஷன் சேமா வர வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லா ஐசோடோனிக்கா மாறினதுக்கு அப்புறமாவும் திரும்பவும் எகெயின் நம்ம ஒரு சுகர் சொல்யூஷன் ஆட் பண்றோம் அப்படின்னா எகெயின் தி மூவ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல யூ ஆல்சோ ஹாவ் டு நோட் another பாயிண்ட் ஹியர். ஏ பார்ட்ல இட் இஸ் drawing all the water inside இல்லையா? அப்போ பலூன்ல நம்ம வாட்டர் போர் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்? டர்கா ப்ரெஷர் வந்து அதிகமாகும், விச் மீன்ஸ் அது ஸ்வெல் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல டர்கா ப்ரெஷர் இஸ் ஹை. பட் whereas in the B part என்ன ஆகுது? வாட்டர் இஸ் கோயிங் அவுட் சைட் ஆஃப் தி செல். அப்போ பலூன்ல இருந்து வாட்டர் வெளியே போகுது அப்படின்னா the turgor pressure will be very less. அது வந்து shrink ஆயிட்டே தான் வரும் இல்லையா? swell ஆகாது, it will shrink. So here the turgor pressure is very less. ஓகேவா? ஹைப்பர்டானிக்கா இருக்கு அப்படின்னா வாட்டரை எடுத்துக்கும், டர்கர் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஹைப்போடானிக்கா இருக்கு அப்படின்னா வாட்டரை ரிலீஸ் பண்ணிட்டு டர்கர் ப்ரெஷரை கம்மியா வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் தி மேஜர் ஃபேக்ட் ஹியர். அண்ட் இங்க சேம்பர்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே இட் இஸ் மேட் ஆஃப் semi-permeable membrane. ஓகேவா? semi-permeable அப்படின்னா என்ன? It will allow only some of the particles to enter inside of the cell and go outside of the cell. எல்லாத்தையுமே அலோவ் பண்ணாது. அதுதான் semi-permeable membrane. ஓகேவா? ஸோ A and B chambers வந்து semi-permeable membrane நல்லா இருக்கு. And we also have tube T. நெக்ஸ்ட் இந்த சேம்பர் ஏ எப்படி இருக்கு, பி எப்படி இருக்குன்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஹைப்பர்டானிக், ஹைப்போடானிக், டர்கர் ப்ரெஷர் அதிகம், டர்கர் ப்ரெஷர் கம்மி, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் எங்கிருந்து எங்கே வாட்டர் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ திஸ் மூவ்மெண்ட் continues till what? Till it reaches isotonic concentration, which means ரெண்டோட கான்சென்ட்ரேஷனும் வந்து சிமிலரா வர வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். கிளியரா? இப்போ இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவ்வளோ பார்த்தாச்சு, ஆனா இதுக்கும் பிளான்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க ஒரு பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் ஒன்னு நேம் கூட வரலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏ சேம்பர் இருந்தது இல்லையா? கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தது, ரைட்? ஸோ இந்த ஏ சேம்பர் தான் வந்து என்னன்னு சொல்றோம்? மீசோஃபில் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அங்கதான் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, விச் மீன்ஸ் ஹைப்பர்டானிக் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு, டர்கர் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, வாட்டரை உள்ள எடுத்துக்குது. ஓகேவா? வேறஸ் பி சேம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரூட்னு சொல்லலாம், ஆர் ஸ்டெம்னு சொல்லலாம், ஆர் ஃப்ரூட், வாட் எவர் இட் மே பி. ஸோ அந்த சிங்க் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து சேம்பர் பி. எஸ், இப்படி கூட சொல்லலாம். ஸோ இட் இஸ் தி சோர்ஸ் அண்ட் இட் இஸ் தி சிங்க். ஓகே, அப்போ பி சேம்பர்ல எப்படி இருந்தது? ஹைப்போடோனிக்கா இருந்துச்சு, டர்கர் ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சு, இட் இஸ் ரிலீசிங் தி வாட்டர் அவுட் சைட். ஸோ இப்படிதான் ஏ சேம்பர்ல இருந்து பி சேம்பருக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் மேசோஃபில் செல்ஸ்ல இருந்து ரூட்டுக்கோ இல்லை ஸ்டெம்முக்கோ இல்லை ஃப்ரூட்டுக்கோ the movement of food particle is happening here from the source to the sink அப்படின்னு சொல்றது தான் இந்த Munch mass flow hypothesis. And the other one term here is exosmosis. So what is endosmosis? எண்டோ அப்படின்னா இன்சைட் அப்படின்னு அர்த்தம்.
So the movement of water will be inside. So endosmosis happens in chamber A. இல்லையா? Solutionோட concentration அதிகமா இருந்தது. So it is absorbing all the water from the adjacent cell. So endosmosis இங்க நடக்குது. Exosmosis chamber B ல நடந்தது. Because it is letting out all the water outside. Outside na exon சொல்லலாம். So இவ்வளவுதான்ப்பா Munch-Maslow hypothesis. உங்களுக்கு பார்க்கிறதுக்கு லென்த்தியா இருக்கும், but it is very simple. ஓகேவா? Yes, isotonic concentration அப்படின்னா equilibrium. ஈக்குவலான concentration reach ஆகிறது தான் isotonic concentration. ஹைப்பர் ஹைப்போ அப்படின்னா அப்ப நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ரெண்டுமே சேம் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும். கிளியர்ப்பா? Yes. Any doubts here? Turgor pressure அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் உள்ள செல்லுக்குள்ள வரும்போது ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான் அந்த செல்னால ஹோல்ட் பண்ண முடியும். அதையும் தாண்டி வந்தது அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரெஷர் உள்ள ஃபில் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பலூன்ல வாட்டர் பலூன்ல ஒரு அளவுக்கு தான் நம்மளால வாட்டர் போட முடியும். அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போ பாரு நம்ம பயந்துட்டே இருக்கணும். ஸோ எப்போ வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கணும் இல்லையா? அதுதான் டர்கர் ப்ரெஷர். தெர் இஸ் அ ப்ரெஷர் விட் இஸ் எக்ஸர்டட் ஆன் தி செல் வால். செல் மெம்பரேன் செல் வால் மேலே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஏன்னா அது ஸ்வெல் ஆகிட்டே வருது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. அதுதான் டர்கர் ப்ரெஷர். ஓகேவா? So I think there is no doubt for anyone here, right? So நம்ம செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாமா? வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே கீர்த்தனா, ஓகே. So we'll wind up the session now. ஸோ உங்களுக்கு வேறு எந்த டாப்பிக்கில் வந்து லைவ் வரணும், ஸோ எந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். லைவ் சேட்டில் இல்லை, நார்மல் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போட்டுருங்க இந்த வீடியோக்கு. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் திஸ். எஸ், லைவ் சேட்டில் மென்ஷன் பண்ணாதீங்க. மென்ஷன் ஆல் தி டவுட் டாபிக்ஸ் இன் யோர் நார்மல் சேட். ஓகேவா? So bye students.